ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் யாராவது ஜாயின் பண்ணணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன், பெரிய வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன ஸ்டாரு, கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, கசகசா இதெல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், கிராம்பு கொஞ்சம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்கிறது எல்லாமே நீங்கள் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வறுகடலை அதாவது வந்து இது எங்கள் ஊரில் பொட்டுக்கடலை, வறுகடலை இந்த மாதிரி சொல்லுவாங்க. சட்னிக்கு போடுற கடலை, இந்த கடலை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. ஒரு குண்டா எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா காயட்டும் எண்ணெய். இதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக பொரிஞ்சு வரணும், அது வந்து கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் பொட்டுக்கடலை, அந்த எடுத்து வச்சுருக்க பிரியாணி எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டு தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. கருக விட்டுறக்கூடாது, பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ ஆட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். தக்காளி, ஒரு சின்ன தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. தக்காளியை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருகிறதுக்கு மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க, அப்பப்போ கலரிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்காக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. சின்ன சைஸில் வாங்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு 2-3 டைம் வந்து கழுவிக்கோங்க. மண் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிராண்டுக்காக இல்லைங்க, உங்கள் ஊர் சைடு வந்து எந்த கரம் மசாலா கிடைக்குமோ அந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுவும் பிராண்டுக்கு இல்லைங்க, எங்கள் ஊரில் இந்த மசாலா வந்து கிடைக்கும் அதிகமாக. ஸோ அதுக்காக தான் இந்த மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன எல்லாமே ஒரே பிராண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம், ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து இது தான் அதிகமாக கிடைக்குங்க. அதனால் நாங்கள் இது தான் அதிகமாக வாங்குவோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் ஊர் சைடு எது நல்லா இருக்குமோ, எது டேஸ்ட் நல்லா இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் காய் எண்ணெயிலேயே வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாமே ஆட் பண்ணி அரைச்சிருக்கேங்க. அதையும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதித்து காய் வெந்து வந்ததுன்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. புதினா இலை இருந்தால் புதினா இலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் புதினா இலை இருந்தால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.